குட் மார்னிங் மக்களே. செம்மையான ஒரு மார்னிங் பாருங்கள். நல்லா மழை பெஞ்சு பயங்கரமாக இருக்குது செங்கோட்டையே. ஸோ இப்போ போய் குற்றாலம் போய் பார்க்க போகிறோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா குளிக்க அலோவ் பண்ணல, செம்ம குளிர் இங்கே குற்றாலத்தில். கிளைமேட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 20 டிகிரி கிட்ட இருக்குது மக்களே. செம்ம சில்லுன்னு இருக்குது, சூப்பராக இருக்குது. குற்றாலம் ஃபால்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது, நான் போகிற இடங்கள்லாம் காமிக்கிறேன். வழிலாம் செம்மையாக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா வண்டியில் பெட்ரோல் போடணும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு பாரத் பெட்ரோல் பங்க் முன்னாடி இருந்துச்சு. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா 500 ரூபாய்க்கு நம்ம பெட்ரோல் போட்டோம்னா 510 ரூபாய்க்கு ஏதோ ஆஃபர், அதாவது 510 ரூபாய்க்கு ஃபில் பண்ணுவாங்க. அதேமாதிரி 1000 ரூபாய்க்கு போட்டிங்கன்னா 1020 ரூபாய்க்கு ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. ஸோ அது மாதிரி நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 2000 ரூபாய்க்கு சொல்லி 2040 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாங்க மக்களே. நல்ல ஒரு ஆஃபர் தான். பெட்ரோல் போட்டு அப்படியே மெதுவாக கிளம்பி வந்தோம். இதுதான் செங்கோட்டை பார்த்திக்கோங்க, செங்கோட்டை மேலூர். இங்கே தான் செங்கோட்டை பஜார் மக்களே. ஃபுல்லாக எல்லா பொருளும் வாங்கணுன்னா இந்த பக்கம் தான் வரணும். இங்கே செங்கோட்டைக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பார்டர். எல்லாருக்குமே தெரியும் பார்டர் எதுக்கு ஃபேமஸ்னு. பார்டர்னாலே பரோட்டா தான், பரோட்டானா பார்டர் தான். அவ்வளோ ஃபேமஸான கடைகள் அங்கே இருக்குது. பட் ரஹ்மத்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிலால் சொல்லுவாங்க. நம்ம ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா எப்போயுமே நமக்கு பிடிச்ச கடை பார்த்திங்கன்னா பராக்கத்து தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களாம் இங்கே வந்தீங்கன்னா குற்றாலத்தில் குளிச்சுட்டு கண்டிப்பாக பராக்கத்தில் ட்ரை பண்ணுங்கள். இந்த லெஃப்ட்டில் ஒரு ரோடு போகுது பார்த்திங்களா, இதுதான் வந்து அந்த ரஹ்மத்து அப்புறம் பராக்கத்து இது போகிற ரூட் மக்களே. அப்படியே பார்டர்லேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தீங்க, கொஞ்சம் அப்படியே மேலே ஏறி வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு யூட்டர்ன் மாதிரி வரும். ஸோ இந்த யூட்டர்ன் எடுத்து ஒரு ரைட் எடுத்திங்கன்னா இளஞ்சி கோயில், இளஞ்சி குமாரர் கோயில், அதாவது முருகன் கோயில். அதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து இளஞ்சி குமாரர் கோயில்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கோயிலுக்கு போகிறதுக்கான வழி மக்களே. குற்றாலம் போகிற வழியில் பாருங்கள், செம்மையான ஒரு இடம் இருக்குது. உங்களுக்கு காட்டுறதுக்காகவே தான் இப்போ நான் நிப்பாட்டின காரை. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இடம். நாங்கள் ஒரு 8 மணி போல் கிளம்புனோம் வீட்டில் இருந்து. கிளைமேட்டை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது மக்களே. செம்ம சூப்பரான கிளைமேட்டு. அப்படியே காரை நகர்த்தி கொஞ்சம் அப்படியே மேலே போனோம்னா குற்றாலம் என்ட்ரன்ஸு உள்ளே போவோம் வாங்க. இதில் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு நீங்கள் ரைட் எடுத்திங்கன்னா அப்படியே 5 ஃபால்ஸ் போயிடலாம். 5 ஃபால்ஸும் நல்லா தான் இருக்கும், செம்ம தண்ணி வந்துட்டுருக்கு 5 ஃபால்ஸ்லேயும். பட் நமக்கு டைம் இல்லாதனால இன்றைக்கி கண்டிப்பாக குற்றாலத்தை மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லி குற்றாலத்துக்கு வந்தாச்சு. இங்கே உள்ள என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா பார்க்கிங் வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணிவிடுவாங்க. நம்ம நேராக போய் பார்க் பண்ணிடலாம் வண்டியை. பார்க் பண்ணும்போதே அந்த தண்ணி சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. தூரத்தில் தெரியுதுங்களா, அதுதான் குற்றாலம். செம்ம ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. மக்களே குற்றாலம் வந்தாச்சு, வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. குளிக்க அலோட் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு உள்ளே போய். போகிற வழியிலே நிறைய கடைகள் இருந்துச்சு. நல்லா சின்ன குழந்தைங்களுக்கு விளையாட்டு ஜாமான் வாங்குற மாதிரி கடைகள். அப்புறம் பார்த்திங்கன்னா டீ, வடை, அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரி பொட்டேட்டோ ரிங்ஸ், இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. சரி நம்மளும் போய் ஃபஸ்ட்டு குற்றாலத்தை உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்து ஒரு டீ வடையை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. போய் உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு வாங்க. ஃபைனலி இதுதான் நம்ம குற்றாலம் மெயின் ஃபால்ஸ் மக்களே.
செம்ம மலை, சரியான மலை. இந்த மலையில் இந்த குற்றாலம் ஃபால்ஸை பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருந்தது. ஆக்சுவலாக நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த ஃபால்ஸ் எப்படி வருது, எங்கேருந்து வருது இந்த தண்ணிலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த தண்ணி வந்து அதாவது குற்றாலம் இருக்குல்ல, குற்றாலத்துக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபால்ஸ் பேர் வந்து செண்பக அருவி. இந்த செண்பக அருவியிலேருந்து தான் குற்றாலத்துக்கு தண்ணி வருது மக்களே. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து செண்பக அருவிக்கு எப்படி தண்ணி வருது, அதாவது அது எப்படி வருதுன்னு பார்த்திங்கன்னா மேலே இருக்க மேகமூட்டங்கள்லேருந்து அப்படியே அந்த தண்ணி வந்து செண்பக அருவிக்கு ஃபார்ம் ஆகி வந்து அதுலேருந்து அப்படியே குற்றாலத்துக்கு தண்ணி வருது மக்களே. செண்பக அருவியிலேருந்து குற்றாலத்துக்கு, அதாவது குற்றாலம் ஃபால்ஸுக்கு வந்து அது அப்படியே நமக்கு இங்கே மெயின் ஃபால்ஸில் வருது. அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. நீங்கள் யாருன்னா ஃப்ரீ டைம் கிடச்சது சாட்டர்டே சண்டேஸில் கண்டிப்பாக சுற்றி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமில் குற்றாலம் வாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இன்னுமே ஒரு 2-3 நாளைக்கு மழை இருக்குது அப்படின்னு இருக்காங்க. பட் குளிக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் வந்து குளிக்க அலோவ் பண்ண மாட்டாங்க இப்போதைக்கு. மழை இன்னும் அதிகமாகிட்டே போகுது. அதிகமாக தண்ணி பாருங்கள், தண்ணியோட ஃபோர்ஸ் பாருங்களேன் எவ்வளோ ஃபோர்ஸாக விழுக ஆரம்பிக்குதுன்னு. ஸோ அதுக்குள்ளே நமக்கு வந்து காஷன் கொடுத்துட்டாங்க, எல்லாம் கிளம்புங்க, தண்ணி ஃபோர்ஸ் அதிகமாகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம அங்கே நிற்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு 9 o'clock இருக்கும், தண்ணி பயங்கர ஃபோர்ஸாக வர ஆரம்பிச்சிருச்சு. மக்கள் எல்லாருமே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. தண்ணி எப்படி வருது, எவ்வளோ ஃபோர்ஸாக வருது, எப்படி வரப்போகுது அப்படின்றது நின்று பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் பட் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் மக்கள் இந்த மலையில் இந்த ஃபால்ஸை பார்க்குறது. அப்படியே மெதுவாக நடந்து போய் ஒரு சில்லி பஜ்ஜி, செம்ம சூப்பரான இந்த கிளைமேட்டுக்கு நல்ல சுட ஒரு சில்லி பஜ்ஜி, அப்புறம் வந்து ஒரு டீ, நல்ல ஒரு இஞ்சி டீ மக்களே. நல்ல இந்த சுட இந்த கிளைமேட்டுக்கு நல்லா சுருக்குன்னு ஒரு இஞ்சி டீ, சூப்பரான ஒரு மார்னிங், செம்ம பிளிஸ்ஸான ஒரு மார்னிங். குடிச்சிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா மழை, அதுக்கு மேலே சரியான மழை மக்களே. மழை இருக்க அதிகமாகிட்டே தான் போயிட்டே இருந்தது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபால்ஸோட அந்த ரஷ் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோட ரஷ் வந்து பயங்கர ஹெவி ஆகிடுச்சு மக்களே. உடனே எல்லாத்தையும் அப்ரூவ் சொல்லிட்டாங்க, சீக்கிரமாக கிளம்ப சொல்லிட்டாங்க எல்லாரையுமே. ஃபால்ஸில் தண்ணி அதிகமாகிடுச்சா, சரி நமக்கு அங்கே நிற்க ரொம்ப கிரேவிங்காக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு காடை முட்டை வாங்குவோம், காடை முட்டை நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும், பர்சனலாக ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு காடை முட்டை அண்ணன்ட்ட போட சொல்லிட்டோம். காடை முட்டை பார்த்திங்கன்னா 60 ரூபா. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சரவணாஸ் டீன்னு ஒரு கடை இருக்குது மக்களே, சூப்பராக இருக்குது. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே ஒரு அஃபோர்டபுள் ரேட்டு தான் மக்களே. நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா மற்ற இடத்துல சொல்லுவாங்க, நீங்கள் வந்து குற்றாலம்லாம் போனீங்கன்னா அங்கே உள்ள கடையிலலாம் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ரேட் அதிகமாக இருக்குது, இவ்வளோ ரேட் அதிகமாக இருக்குது, அப்படிலாம் கிடையாது மக்களே. இந்த கடையில் ரீசனபிள் ரேட்டு, எல்லாமே சூப்பராக இருக்குது. நம்ம கண்ணு முன்னாடியே செஞ்சு தராங்க. வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது மக்களே. இந்த கடையில் செம்ம சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்போ மக்களே இருக்க மழை அதிகமாகிட்டே தான் போகுது. நம்மளும் குற்றாலம் வந்தாச்சு, போய் சுற்றி பார்த்தோம், சூப்பராக இருந்தது குற்றாலம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செங்கோட்டை தென்காசி சைட்லாம் பார்த்தீங்கன்னா மழை அதிகமாக இருக்குது. இன்னொரு 3 நாளைக்கு இது அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லோரும் இங்கே செங்கோட்டை தென்காசி இந்த சைடில் இருக்க பகுதியில் இருக்க மக்கள்லாம் கொஞ்சம் சேஃபாக இருங்க, பார்த்து பத்திரமா இருங்க. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் மக்களே. தேங்க்யூ.